நம்ம ஐயனார் துணை சீரியல்ல பயங்கரமான ட்விஸ்ட் நடக்க போகுதுங்க. சேரன் சந்தாவை பார்க்கறதுக்காக ராமேஸ்வரம் போயிருக்காரு. சந்தாவையும் பார்த்துட்டாரு. சந்தாவும் சேரனும் ஒண்ணா ஒரு குளத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தா தன்னை அவங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு சேரன்ட்ட சொல்றாங்க. அதை கேட்டு சேரன் செம ஷாக்கா வராரு. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு ட்விஸ்டே இருக்க போகுதுங்க. அது என்னங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்தா பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. சேரன் அழாத சந்தா, உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டேன். உங்க அப்பா தான் எனக்கு 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, எப்படியாவது உன்னை அழைச்சிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு உங்களுக்கு கொடுத்த 6 மாசத்துக்காக வெயிட் பண்ணல. புரோகிதர் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால மட்டுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளா என்னையும் எங்க மாமா கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சேரன் அப்படின்னு சந்தா சொல்றாங்க. அதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க சந்தா, நீ எதுவும் பயப்படாத. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா நான் ஒன்றும் விட்டுற மாட்டேன் உன்னையா அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. இல்ல சேரன், அவங்க ரொம்ப மோசமானவங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல, நம்ம கல்யாணத்தை நடக்க விட மாட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அண்ணன் கூட சென்னை வந்தேன். ஆனா அவங்க அங்கேயும் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எங்க மாமாவை சுத்தமாவே பிடிக்காது. அவர் கூட என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு சேரன் அப்படின்னு சொல்லி சந்தா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சேரனால வேற என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு சேரனுக்கு தெரியலங்க. சந்தா கவலைப்படாத சந்தா, உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. பல்லவன் யாரும் வராங்களான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரோட்ல போறவங்க எல்லாரும் பல்லவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவனும் ரொம்ப நேரமா ரோட்ல உட்காந்து கேஷுவலா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சேரனும் பல்லவனும் ஒன்னா நிக்கிறப்ப 2 பேரு அவங்கள பார்த்து ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு போனாங்க. அந்த 2 பேரு திரும்ப வராங்க. இப்ப பல்லவன் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரு. அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு கொசு கொசுன்னு பேசிக்கிறாங்க. இந்த பையன் முதல்ல ஒருத்தனோட நின்றுட்டு இருந்தான், இப்ப தனியா உட்காந்துருக்கான், யாருன்னே தெரியல, இவங்களை பார்த்தாவே சந்தேகமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பல்லவன்ட்ட வந்து ஹிந்தியில ஏதோ பேசுறாங்க. பல்லவனுக்கு ஹிந்தியில பேசுறதுனால என்னன்னே புரியலைங்க. எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. யாரு நீ, ஏன் இங்க உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. அதுக்கு பல்லவன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் முழிக்கிறாரு. பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பைக் ரிப்பேர் ஆனா பைக் எங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இன்னொருத்தர், உன் கூட இன்னொருத்தர் நின்றுட்டு இருந்தாரு, அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பல்லவன் அதுக்கு, அவர் எங்க அண்ணன் தான், அவர் தான் மெக்கானிக்கை கூப்பிட போயிருக்காரு. பைக் ரொம்ப தூரத்துல இருக்கு, மெக்கானிக் ஷீட்டு தேடி ரொம்ப தூரம் நடந்தே வந்துட்டோம், அதான் என்னை உட்கார சொல்லிட்டு அவர் போய் தேட போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரத்துக்குலாம் இங்கே நிற்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதை கேட்ட பிறகு சரின்னு சொல்லிட்டு பல்லவன் அங்கே உட்காந்துருக்காருங்க. அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அப்பாடா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம் அப்படின்னு பல்லவன் சந்தோஷப்படுறாரு. இங்கே தாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்க போகுது. ரோட்ல சந்தாவோட அப்பா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப பல்லவனை பார்க்குறாரு. பல்லவனுக்கு சந்தாவோட அப்பா யாருங்கிறது தெரியாது. ஆனால் அப்போ அவருக்கு பல்லவன் யாருங்கிறது தெரியும். ஏன்னா பல்லவனோட ஃபோட்டோவை அவர் பார்த்துருக்காரு. பல்லவனை பார்த்தவனையும் ஏதோ சந்தேகமாகவே பார்க்குறாரு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போதான் சந்தாவோட அப்பாவுக்கு ஞாபகம் வருது, இது சேரனோட தம்பி ஆயிடுச்சே, இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான் அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே சந்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சந்தா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ சந்தாவோட அப்பாவுக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை சேரன் இங்கே வந்திருப்பாரோ அப்படின்னு சந்தேகப்படுறாரு. சந்தாவோட அப்பா சந்தா எங்கே இருப்பான்னு தேடி போகிறாங்க. அப்போ சந்தாவும் சேரனும் ஒன்றா குளத்துக்கரையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கத சந்தாவோட அப்பா பார்த்துறாருங்க. சந்தா அப்பா, நான் மனசில் நினச்சது சரியா போச்சு, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் இங்கே வந்து என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு கோவத்தோட சந்தா அப்படின்னு கத்தி கூப்பிட்றாரு. சந்தாவுக்கு அவங்க அப்பாவோட வாய்ஸ் கேட்ட பிறகு பயங்கர பதட்டமாயிடுறாங்கங்க. சந்தா டக்குன்னு எழுந்திரிச்சு அவங்க அப்பா கிட்ட போகிறாங்க. சந்தா அவங்க அப்பா கிட்ட, அப்பா மன்னிச்சிருங்க, நான் பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனுக்கு எப்படி நம்ம இங்கே வந்தது தெரியும், நீ தான் அவன்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, நான் தான் அவரை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்றாங்க. சந்தாவோட அப்பா சந்தா கன்னத்துல அரைஞ்சாருங்க. சேரன் சந்தாவோட அப்பா கிட்ட, சந்தாவை அடிக்காதீங்க, நான் தான் சந்தாவை பார்க்க வந்தேன், சந்தாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதுக்காக தான் நான் சந்தாவை பார்க்க வந்தேன், எங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க மறுத்துருவீங்களோங்கிறதுனாலதான் நான் உங்ககிட்ட கேட்காம வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சேரனும் மன்னிப்பு கேட்கறாருங்க. ஆனா சந்தாவோட அப்பா சம கோவத்துல இருக்காரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்ப, அதுவும் இந்த மாதிரி இடத்துல என் பொண்ணு கூட உட்காந்து நைட்டு பேசிக்கிட்டு இருக்கியே, என் சொந்தக்காரங்க யாராவது பார்த்தா என் பொண்ணு என்ன நினைப்பாங்க அப்படின்னு சந்தாவோட அப்பா கேட்குறாருங்க. தப்புதாங்க, ஆனால் எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. ஒழுங்கா வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு இடையில ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பல்லவனும் ஓடியாந்து பார்க்குறாருங்க.
சந்தாவோட அப்பா சந்தா கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கத பல்லவன் பாக்குறாரு. சந்தாவோட அப்பா சந்தாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. சேரன் மறுபடியும் கூப்பிடுறாரு அவரை. ஒரு நிமிஷம், நீங்க சந்தாவை மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சந்தா சொன்னா, எங்களுக்கு நீங்க 6 மாசம் டைம் கொடுத்துருக்கீங்க, அந்த வாக்கை மீற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. சேரன் சொன்ன பிறகு அவருக்கு செம கோவம் வருதுங்க. வாக்கா? எந்த வாக்கு? 6 மாசம் இல்ல, 1 வருஷம் ஆனாலும் உன்னால 25 லட்சம் பணம் கொடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதை விட இந்த ஜென்மத்துல என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சந்தாவோட அப்பா சொல்றாருங்க. இதை கேட்ட பிறகு பல்லவனும் சேரனும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. சந்தா அவங்க அப்பா கிட்ட கதறி அழுகுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம சேரனும் பல்லவனும் அப்படியே நிக்கிறாங்க. சந்தாவை ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வா, உங்க மாமனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், என் கூட வா அப்படின்னு சந்தாவை தர தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. சேரனும் பல்லவனும் அமைதியா அங்கேயே நிக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல்லவன், அண்ணே என்னண்ணே இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு, நம்ம கிட்ட 6 மாசம் டைம் சொல்லிட்டு இப்படி அவங்கள வற்புறுத்தி அழைச்சிட்டு போறாரு, என்னண்ணே பண்றது, அவங்கள பார்க்க ரொம்ப பாவமா இருக்குண்ணே அப்படின்னு சேரன்ட்ட பல்லவன் சொல்றாருங்க. சேரனும் என்ன பண்றதுனே தெரியலடா, சந்தாவை பார்க்கவே எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு, அவங்க கிட்ட மாட்டிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறது, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி சந்தாவை அவங்க கிட்ட இருந்து அழைச்சிட்டு போயிடணும்டா அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. அதுக்கு பல்லவன், அண்ணே நீ இன்னமும் அவங்க 25 லட்ச ரூபா பணம் கொடுத்தா அவங்க சந்தாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்லைண்ணே, அவங்க அவங்க மாமாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருக்காங்க, அவங்க தான் தெளிவா சொல்றாரு அவரு, நீ எதுக்கு நீ இன்னமும் அதை நம்பி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. அதுக்காக என்னடா பண்ண முடியும் இப்ப அப்படின்னு சேரன் கேட்கிறாருங்க. அண்ணே அவங்கள நம்ம கூட்டிட்டு போயிருவோன்னு, அதுக்கப்புறம் அது என்ன நடந்தான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்றாருங்க. டேய், அதெல்லாம் பெரிய பிரச்சனையாயிருண்டா, அதெல்லாம் வேணாம்டா அப்படின்னு சேரன் சொல்றாரு. அண்ணே என்னண்ணே இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவங்கள வேற அவங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா உனக்கு பரவாயில்லையா? இப்ப கண்டிப்பா அவங்க வீட்லயும் பிரச்சனையாகும், இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அவங்க மாமாவுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கதான் நினைப்பாங்க, அதனால அவங்கள அழைச்சிட்டு போயிடலானே, நைட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க யாரும் இல்லாத டைம்ல நம்ம அவங்கள அழைச்சிட்டு போயிடலானே, அதுக்கப்புறம் நம்ம என்ன நடந்தான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்றாருங்க. பல்லவன் சொன்ன பிறகு சேரனுக்கும் அதுதான் சரி அப்படின்னு தோணுது. சேரனும் பல்லவனும் அவங்க 2 பேரும் எங்க போறாங்க, எங்க தங்கியிருக்காங்கன்னு மெல்ல அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணியே போறாங்க. சந்தாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பா பயங்கரமா திட்டுறாரு. உன்னை உங்க மாமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தா நீ நைட்டு அவனை வர சொல்லி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சந்தா, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் சேரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் இது சரி வராது, உடனே இவளுக்கு அவங்க மாமா கூட கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆகணும், புரோகிதர் சொல்றதெல்லாம் பார்த்தா இவ அங்க கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடுவா போல அப்படின்னு இப்போ அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. ஊருக்கு போயிட்டு உடனே இவளுக்கும் அவங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், போய் தூங்குங்க, நாளைக்கு காலைல கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாருங்க. எல்லாரும் தூங்குறதுக்காக போயிடுறாங்க. சேரனும் பல்லவனும் சந்தாவை கூட்டிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க.